ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்க்க போகிறது எக்ஸசைஸ் நம்பர் 4. ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் கால்குலேட் த கேபிட்டல் as on 31st December 2018. Particulars amount. Capital as on January 2018 1 lakh. Goods withdrawn for personal use by the owner 30,000. நம்ம பர்சனல் யூஸ்னாலே என்னன்னு 11th படிச்சிருப்போம். பர்சனல் யூஸ்னால் என்னன்னு சொல்லுவோம், ட்ராயிங்ஸ். அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு டூரிங் த இயர் 15,000. ப்ராஃபிட் ஃபார் த இயர் 60,000. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, பர்சனல் யூஸுங்கிறது ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க, அடிஷ்னல் கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கொடுக்கல, க்ளோசிங் கேபிட்டல் தான் கொடுக்கல. இப்போ நம்ம அதில் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். போன சம்மில் என்ன கண்டுபிடிச்சோம், ஓப்பனிங் கேபிட்டல், அதாவது லாஸ்ட்டு சம் எக்ஸசைஸ் நம்பர் 3ல் வந்து ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சோம். இப்போ எக்ஸசைஸ் நம்பர் 4ல் வந்து க்ளோசிங் கேபிட்டல் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். எக்ஸசைஸ் நம்பர் 4 ஹெட்டிங் வந்து என்ன போகிறோம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டட் 31st December 2018. பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் என்ன சொன்னேன் நான், பர்டிகுலர்ஸ் என்ன எழுதணும், கேபிட்டல் அதோட ட்ராயிங்ஸ் ஆட் பண்ணணும், அது ஒரு லைன் விட்டுட்டு லெஸ் அடிஷ்னல் கேபிட்டலை லெஸ் பண்ணணும், அதுக்கு வர நேம் வந்து அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல், அதோட ஓப்பனிங் கேபிட்டலை லெஸ் பண்ணணும், வர ஆன்சர் ப்ராஃபிட்டா லாஸா அப்படிங்கிறத நம்ம எழுதணும். ஃபஸ்ட்டு பர்டிகுலர்ஸ் எழுதிட்டோம், அமௌண்ட்டு காலம் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு பர்டிகுலரில் கேபிட்டல் வந்து என்ன அமௌண்ட் இங்கே கொடுத்துருந்தாங்க, 1 lakh கொடுத்துருந்தாங்க. அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம என்ன செய்வோம், கேபிட்டல் அட் த எண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு அது க்ளோசிங் கேபிட்டல். நமக்கு க்ளோசிங் கேபிட்டல் அப்படிங்கிறது என்ன செய்யலை, கொடுக்கலை. அதனால் அதை அப்படியே விட்டுட்டு ட்ராயிங்ஸ் என்னது 30,000. அடுத்தது இந்த ஒரு லைனையும் விட்டுட்டு அப்புறம் அடிஷ்னல் கேபிட்டல் என்ன செய்வோம் 15,000. அதோட அட்ஜஸ்டட் ஒர்க்கிங் கேபிட்டலையும் விட்டுட்டு ஓப்பனிங் கேபிட்டல் அமௌண்ட் அவங்க எந்தெந்த அமௌண்ட்டு புக்கில் கொடுத்துருக்காங்களோ அந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே எழுதிட்டோம். ப்ராஃபிட் ஃபார் த இயர் எவ்வளோ, 60,000. ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1 lakh. இப்போ வந்து இந்த வரிசையில் வந்தோம்னா இதை லெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஏறு வரிசையில் போகிறோம். அப்போ ப்ராஃபிட்டோட ஓப்பனிங் கேபிட்டலை ஆட் பண்ணால் தான் இங்கே மேலே என்ன வரும், 1,60,000 வரும். அப்போ 1,60,000லேருந்து 1 lakh லெஸ் பண்ணால் 60,000 கரெக்டாக வரும். அதனால் இந்த ரிவர்ஸில் போகணும். ஃபஸ்ட்டு புக்கில் ப்ராஃபிட் ஃபார் த இயர் 60,000 கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் கேபிட்டலை இப்படி போகும்போது ஆட் பண்ணோம்னா 1,60,000. இப்போ அதுக்கு தான் நம்ம என்ன பேர் கொடுத்துருப்போம், அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் நேம் கொடுத்துருப்போம். அடிஷ்னல் கேபிட்டல் வந்து 15,000 கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கேயும் லெஸ்ன்னு வர்றதுனால இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 1,75,000 வரும். இப்போ 1,75,000க்கு அப்புறம் மேலே அந்த பர்சனல் யூஸ் 30,000 அங்கே ஆடுன்னு கொடுத்துருக்கிறதுனால இது ரெண்டையும் லெஸ் பண்ணுறோம். 1,75,000லேருந்து 30 போயிடுச்சுன்னா 1,45,000. போன சம்மெல்லாம் இந்த இதில் போட்டிருப்போம். இந்த சம் க்ளோசிங் கேபிட்டலுங்கிறது ஃபஸ்ட்லேயே இருக்குது. அதனால இப்படி ரிவர்ஸில் கீழே இருக்கிற எல்லா சம்மையுமே கொடுத்துருக்காங்க. லெஸ்ஸெல்லாம் ஆடெல்லாம் லெஸ் ஆக்கிட்டு அப்படியே போட்டோம்னா உங்களுக்கு க்ளோசிங் கேபிட்டல் கிடச்சிடும். இப்போ க்ளோசிங் கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளோனா 1,45,000. தேங்க்யூ.